மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நவீனப்படுத்தப்படவுள்ள மதுரை பெரியார் பேருந்து நிலையம் இன்று முதல் முழுவதுமாக மூடப்பட்டு பேருந்து இயக்கங்கள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் மைதீன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தூங்கா நகரமான மதுரை மாநகரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான மதுரையின் இதயம் என வர்ணிக்கப்படுகின்ற 100 ஆண்டுகள் பழமையான பெரியார் பேருந்து நிலையம் இன்று முதல் முழுவதுமாக மூடப்பட்டு பேருந்து இயக்கங்கள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு இந்த பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுகின்ற அனைத்து பேருந்துகளும் 9 தற்காலிக பேருந்து நிறுத்தங்களில் இயக்கப்படுகின்றன. மதுரை மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மதுரையில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதனுடைய முக்கிய பணியாக பெரியார் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தப்படும் பணிக்கு ரூபாய் 157 கோடியே 70 லட்சம் ஒதுக்கப்பட்டு கடந்த 19ஆம் தேதி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த பெரியார் பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் 67 பேருந்துகள் நிற்கும் வசதி, 429 கடைகள், பயணிகள் காத்திருப்பு பகுதி, லிஃப்ட், நகரும் படிக்கட்டுகள் என நவீன வசதிகளுடன் பெரியார் பேருந்து நிலையம் கட்டப்பட உள்ளது. பெங்களூருவில் உள்ள மெஜஸ்டிக் பேருந்து நிலையம் போன்று மேம்பாலத்துடன் இந்த பெரியார் பேருந்து நிலையம் கட்டப்பட இருக்கிறது. 18 மாதங்களில் நவீன பெரியார் பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு இந்த மதுரை மாநகரின் முக்கிய பிரச்சனையான போக்குவரத்து நெரிசல் என்ற பிரச்சனை முற்றிலுமாக குறையும் என்று மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 48 ஆண்டுகளாக மதுரை மக்களின் அன்றாட வாழ்க்கையோடு ஒன்றிப்போன இந்த பெரியார் பேருந்து நிலையம் இன்றோடு விடை பெற்று விட்டது. 18 மாதங்களில் நவீன பேருந்து நிலையம் நவீன வசதிகளுடன் கட்டி முடிக்கப்படும் என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருந்தாலும் 48 ஆண்டுகளாக பார்த்து பழகிப்போன இந்த பெரியார் பேருந்து நிலையத்தை தற்போதைய வடிவில் இனி மதுரை மக்கள் பார்க்க முடியாது. அதனுடைய நினைவலைகளை மட்டும் மதுரை மக்கள் சுமந்திருப்பார்கள் எனலாம். ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமாருடன் மைதீன், நியூஸ் 7 தமிழ், மதுரை.